வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது அசித்ரோமைசின் பத்தி தான். அசித்ரோமைசின் அப்படின்றது மேக்ரோலைட்ஸ் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் கிளாசிஃபிகேஷன்ல வரக்கூடிய ட்ரக். இந்த மேக்ரோலைட்ஸ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, ராக்சித்ரோமைசின், அசித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின் இப்படிலாம் வரும். ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்காக கூட நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் இங்க இருக்கு. நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த மேக்ரோலைட்ஸ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். எரித்ரோமைசின், ராக்சித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எரித்ரோமைசின் அப்படின்ற ட்ரக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியால இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரக் அது. மத்த ட்ரக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ராக்சித்தோ, கிளாரித்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செமி சிந்தெடிக் ட்ரக். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் நம்ம எரித்ரோமைசின் தான் நேச்சுரல். மீதி எல்லாமே என்னது? செமி சிந்தெடிக் ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த பத்திய எரித்ரோமைசின பத்திய வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட யூசஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஏடிஆர் இதுக்கான நிமோனிக்ஸோட. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா மேல லிங்க் இருக்கு. நீங்க இதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எரித்ரோமைசின் பத்தி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4 ஸ்லைட்ஸ் நான் அத பத்தி சொல்றேன் பாருங்களேன். ஸோ இந்த எரித்ரோமைசின் அப்படின்றது ஒரு மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்ல வரக்கூடியது. ஸோ இதோட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கை, செஃபலோகாக்கை, நியூமோகாக்கை, டிப்தீரியா, டெட்டனஸ் இது எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ட்ரக். ஸோ அதோட யூசஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? சைல்ட் அபர்ணா ஹேட் டிபிடி ஷார்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா அதோட யூசஸை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட ஏடிஆர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் லிவர் சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் வயிறு சம்பந்தமா எபிகாஸ்ட்ரிக் டிஸ்ட்ரெஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா, அலர்ஜி, அப்புறம் கார்டியாக் அரித்மியாஸ். ஓகே, ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கணும் கார்டியாக் அரித்மியா காஸ் பண்ணும். அப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஆனா இது ரிவர்சிபிள் டைப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியது. இதுதான் உங்களுடைய ஏடிஆர் ஆஃப் யுவர் எரித்ரோமைசின். இந்த எரித்ரோமைசின்ல முக்கியமா ஒரு 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். 4 இ. ஃபர்ஸ்ட் இ எரித்ரோமைசின் அப்படின்றது. அடுத்த இ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம என்ட்ரி கோட்டிங்கோட குடுக்குறோம். ஏன்னா, நம்ம நார்மலா குடுக்கும்போது வயித்துல இருக்கக்கூடிய அசிடிக் பிஹெச்ல அது என்ன ஆகும்? உங்களுக்கு அது டீகிரேட் ஆயிடும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஆசிட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அது நிலையை மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரு கோட்டிங் மாரி குடுத்துற போறோம். அப்ப என்ன ஆகும்? ஆசிட் பிஹெச் அது ஒண்ணும் டீகிரேட் ஆகாது. உங்க இன்டெஸ்டைன்ல போய் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அது ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் என்ட்ரி கோட்டிங் வி ஆர் கிவிங். இது ஒரு இ. அடுத்த இ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரல் டாக்ஸிசிட்டி. என்ட்ரல்னாலே நம்ம வயிறு சம்பந்தமான. ஓகே. ஸோ இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்கு நெறைய அது எபிகாஸ்ட்ரிக் பெயின் காஸ் பண்ணுது. நாசியா, வாமிட்டிங், டயரியா. ஸோ இன்கிரீசஸ் இன்டெஸ்டைனல் மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு இ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்சைம் இன்ஹிபிட்டர். ஸோ எந்த ஒரு ட்ரக்கும் நம்ம உடம்புல இருந்து வெளில வரும்னா, மெட்டபாலிசம் ஆகணும். அந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு நெறைய என்சைம்ஸ் தேவைப்படும். இந்த எரித்ரோமைசின் என்ன பண்ணுது? அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. பர்ட்டிகுலரா சில ட்ரக்ஸோடைய மெக்கானிசத்துக்கு தேவையான மெட்டபாலிசத்துக்கு தேவையான என்சைமை இன்ஹிபிட் பண்றதால, அந்த ட்ரக் மெட்டபாலிசமே ஆகாம சர்க்குலேஷன்லயே ரொம்ப நாள் இருக்கதால, ரொம்ப நேரம் இருக்கதால, அதோட டாக்ஸிசிட்டி அதிகமாயிடுது. ஸோ இட் இஸ் கோயிங் டூ ஹேவ் த என்சைம் இன்ஹிபிட்டர். இந்த 4 இ எரித்ரோமைசின் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த எரித்ரோமைசின்ல சில டிராபேக்ஸ் இருக்கு. எரித்ரோமைசின்றது நம்ம நேச்சுரலா வந்த காம்பவுண்ட். ஓகே. அதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அகைன்ஸ்டா மட்டுமே ஆக்ட் ஆகக்கூடியது. அதுதான் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது. அடுத்து லோ ஓரல் பயோ அவைலபிலிட்டி. நம்ம குடுக்குறோம். ஆனா நல்லா அப்சார்ப்ஷன் ஆச்சுனா தான் உங்களுக்கு உள்ள பிளட்டுக்குள்ள போகும். ஸோ உங்களுக்கு பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்து ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ட்ரக்க நம்ம குடுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யுது. கொஞ்ச நேரத்துல அதோட ஆக்ஷன் போயிடுது. அப்ப திருப்பி அடுத்த டோஸ் எடுத்துக்கிறீங்க. திருப்பி அது ஆக்ஷன ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட ஆக்ஷன் குறைஞ்சுது. ஸோ திருப்பி எடுத்துக்கிறீங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3லருந்து 4 டைம்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த ட்ரக்கோட ஆக்ஷன் உங்களுக்கு வரதுக்கு. ஓகே. ஸோ 4 டைம்ஸ் a day you are taking this drug. அடுத்து ஆசிட் லெவல். ஸோ வயிறுல வந்து ஸ்டேபிளா இருக்காது அசிடிக் பிஹெச்ல. ஸோ உங்களுக்கு ஆசிட் லெவலா இருக்கு. அதே மாரி ஜிஐல சைட் எஃபெக்ட்ஸ்லாம். இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஜிஐ டிஸ்கம்ஃபர்ட், நாசியா, வாமிட், டயரி இதெல்லாம் உங்களுக்கு காஸ் பண்ணுது. இது எரித்ரோமைசின். இது நேச்சுரலா வர காம்பவுண்ட் தான் எரித்ரோமைசின். இப்ப மத்ததெல்லாம் என்ன சொன்னேன்? செமி சிந்தெடிக் ஃபார்ம். இது உங்க ராக்சித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், அசித்ரோமைசின் இது எல்லாமே என்ன ஃபார்ம்? செமி சிந்தெடிக் ஃபார்ம். அப்ப நேச்சுரலா ஒரு காம்பவுண்ட் வரும்போது அதுல சில டிராபேக்ஸ்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அத செமி சிந்தெடிக் ஃபார்ம்ல நம்ம புதுசா ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்றோம்ல. அப்ப அதுல இருக்கக்கூடிய சில சைட் எஃபெக்ட்ஸ், டிராபேக்ஸ் நம்ம நல்லிஃபை பண்ணி பிரிப்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாரி என்ன விஷயங்கள்லாம் இப்ப வரப்போகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம இதுக்கு என்ன சொன்னேன்? லோ ஓரல் பயோ அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட் பிரிப்பேர் பண்றோம். அந்த காம்பவுண்ட்க்கு நல்லா ஓரலா அப்சார்ப்ஷன் ஆயிடுது. ஓரலா நல்லா அப்சார்ப்ஷன இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. 4 நான் ஒரு ஒரு நாளைக்கு 4 முறை குடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீ குடுத்தாலே போதும் இந்த ட்ரக்க. அதுக்கப்புறம் ஆசிட்ல ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான் எது? உங்களுடைய ராக்சித்ரோமைசின். ஓகே. ராக் கல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்சித்ரோமைசின். திஸ் இஸ் யுவர் ராக்சித்ரோமைசின்.
ஸோ அதே மாரி இன்னொரு செட் ஆஃப் ட்ரக்ஸ் செமி சிந்தெடிக் ஒரு ட்ரக் தான் ராக்ஸித்ரோமைசின். அதே மாரி இன்னொரு செமி சிந்தெடிக் ட்ரக் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கும் ஓரல் பயோரெப்டிக் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம என்ன பண்றோம்? நல்லா அப்சார்ப்ஷன் ஆகுது. சூப்பரா அப்சார்ப்ஷன் ஆகுது. ஃபாஸ்ட்டா அப்சார்ப்ஷன் ஆகுது. அடுத்து லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது எவ்வளோ தூரத்துக்கு ஆகுதுன்னா, உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குலாம் ஆக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை குடுத்தாலே போதும் இந்த மருந்த. ஸோ அந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிட் ஸ்டேபிள். ஆசிட் எல்லாம் ஒண்ணும் இத மாத்த முடியாது. நல்லா ஸ்டேபிளா இருக்கு. அடிஷன் டு தட் we have a நியூ ஆக்ஷன். என்ன? எக்ஸ்பாண்டட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன். இங்க நேரோ ஸ்பெக்ட்ரம் கொஞ்சத்துக்கு தான் ஆக்ட் ஆச்சு. நம்ம அடிஷனலா இன்னும் கொஞ்சம் 2, 3 பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா 2, 3 டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா ஆகக்கூடிய தன்மையும் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் உங்களுடைய அசித்ரோமைசின் மற்றும் கிளாரித்ரோமைசின். இந்த இந்த ஒரு ஸ்லைடு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா நீங்க இந்த டிஃபரன்ஸ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ எரித்ரோமைசின் அப்படின்றது நமக்கு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு காம்பவுண்டு. இது ராக்ஸித்ரோமைசின், அசித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின்லாம் என்ன ஃபார்மு? செமி சிந்தெடிக். அதாவது ஃபுல்லா சிந்தசிஸ் பண்ணல. நேச்சுரல்ல இருந்து பாதி எடுத்து அத சிந்தசிஸ் பண்ணதால பாதி சிந்தெடிக்கா இருக்கு. ஸோ அதுல அந்த ராக்ஸித்ரோமைசினுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன? ஓரல், லாங் டியூரேஷன் ஆசிட்லாம் இருக்கு. அசித்ரோமைசினுக்கும் கிளாரித்ரோமைசினுக்கும் இன்னும் அடிஷனலா இன்னொரு எஃபெக்டும் இருக்கு. என்ன இருக்கு? அதுக்கு எக்ஸ்பாண்டட் ஸ்பெக்ட்ரம். எரித்ரோமைசினை விட இன்னும் கொஞ்சம் பாக்டீரியாக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் ஆகக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? அசித்ரோமைசினுக்கும் கிளாரித்ரோமைசினுக்கும். வேறஸ் ராக்ஸித்ரோமைசினுக்கு நீங்க என்னெல்லாம் எரித்ரோமைசின் எழுதுறீங்களோ அதை எடுத்தீங்கனாலே போதும் உங்க ராக்ஸித்ரோமைசினுக்கு. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்ப அசித்ரோமைசினை பத்தி தெளிவா பார்க்கலாம். அசித்ரோமைசின் அப்படின்றது ஒரு மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? மேக்ரோலைட்ஸ்ல சொன்ன அதே மெக்கானிசம். இட் கோயிங்ஸ் டு பைண்ட் டு தி 50s ribosomal subunit and inhibit the bacterial protein synthesis. ஓகே. அசித்ரோமைசினுடைய நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுல என்னெல்லாம் இது அட்வான்டேஜ் இருக்கு? எரித்ரோமைசினை விட இது என்ன பெட்டர் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அதோட என்ன நேச்சரு? ஆசிட். அங்க என்ன சொன்னேன்? ஆசிட் லெபைலா இருக்கும். இது வந்து ஆசிட்ல ஸ்டேபிள். டஸ் நாட் டிகிரேட் இன் ஆசிட். ஆசிடால இது ஒன்றும் டிகிரேடேஷன் ஆகவே ஆகாது. ஆசிட்ல ஸ்டேபிளா இருக்கும். நம்ம என்ட்ரி கோட்டிங்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அடுத்து ரேப்பிட்லி அப்சார்ப்டு. வேகமா அப்சார்ப்ஷன் ஆயிடுது. அது ஸ்லோவா அப்சார்ப்ஷன் ஆச்சா அவங்களுக்கு அதனால அவங்க ஓரல் பயோஎப்டி கம்மியா இருந்தது. ஸோ இது ரேப்பிட்லி அப்சார்ப்ஷன் ஆகுது. அடுத்து பெட்டர் டிஷ்யூ பெனட்ரேட்டபிலிட்டி அண்ட் பெட்டர் டாலரேட்டட் தேன் எரித்ரோமைசின். ஸோ டிஷ்யூ பெனட்ரேஷனும் சரி டாலரபிலிட்டியும் சரி என்ன இருக்கு? பெட்டரா இருக்கு. அடுத்து லாங் ஆக்டிங். நீங்க ஒரு நாளைக்கு கொடுத்தா காலைல கொடுத்தா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மருந்து கொடுத்தா போதும். ஒன்ஸ் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மருந்து கொடுக்குறீங்க. லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன். இது வந்து என்ன ஆகும்? மற்ற ட்ரக்கோட மெட்டபாலிசத்தெல்லாம் இன்ஹிபிட் பண்ணாது. ஸோ டஸ் நாட் இன்ஹிபிட் த ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் ஆஃப் அதர் ட்ரக். ஸோ மற்ற ட்ரக்கோட சேர்த்து கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷனும் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யுவர் அசித்ரோமைசின். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் அசித்ரோமைசின் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 ஏ. ஒன்று ஆசிட் ஸ்டேபிள், ஒன்று அப்சார்ப்ஷன் ரேபிட். 2 ஏ வந்துச்சா? அடுத்து 2 பி. என்ன 2 பி? பெட்டர் டிஷ்யூ பெனட்ரேட்டபிலிட்டி, பெட்டர் டாலரேட்டபிள். இது 2 பி. அடுத்து ஒன்ஸ் டெய்லி. ஒன்ஸ்ல ONCE சொல்ற மாதிரி சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ். ஸோ அந்த ஒன்ஸ் தான் உங்களுக்கு சி. ஏ, பி, சி வந்துருச்சு. அடுத்து டி எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷனே இல்ல. டஸ் நாட் இன்ஹிபிட் தி ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் ஆஃப் அதர் ட்ரக்ஸ். ஓகே. ஸோ அதான் உங்க டி. அப்ப த அட்வான்டேஜ் ஆஃப் அசித்ரோமைசின்க்கு நீங்க ஜஸ்ட் ஏபிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஏ ஆசிட் ஸ்டேபிள், அப்சார்ப் ரேபிட்லி. பிக்கு பெட்டர் டிஷ்யூ பெனட்ரேட்டபிலிட்டி, பெட்டர் டாலரேட்டட் தேன் எரித்ரோமைசின். சிக்கு ஒன்ஸ் டெய்லி. டிக்கு டஸ் நாட் இன்ஹிபிட் த மெட்டபாலிசம். ஸோ இதுதான் உங்க அட்வான்டேஜ் ஆஃப் அசித்ரோமைசின். அசித்ரோமைசின் ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்லும்போது என்ன சொன்னேன்? இதுக்கு எக்ஸ்பாண்டட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்ற. இதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அகேன்ஸ்டா இருக்கும். ஸோ எரித்ரோமைசின்ல இருக்கக்கூடியதுக்கு எல்லாம் இருக்கு. இன் அடிஷன் டு தட் அது இல்லாம மீதி வேற என்னதுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு உங்க அசித்ரோமைசினுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் ஏவிஎம் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் எச் இன்ஃப்ளூயன்ஸா, சால்மனல்லா, மலேரியா. ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா ஆக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கு அசித்ரோமைசினுக்கு. ஸோ எரித்ரோமைசின்ல பார்த்தோம்ல அந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஸ்பெக்ட்ரம் பிளஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பேண்டடா இருக்கக்கூடியது இது அசித்ரோமைசினுக்கு. ஓகே. கமிங் டு த யூசஸ். அப்ப என்னெல்லாம் யூசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியம் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் எய்ட்ஸ்ல நம்ம ப்ரொஃபைலாக்சிஸ் ப்ரிவென்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி, ஜெனிட்டல் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்கே நிமோனியாவில் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அதுக்கு இல்லாம நீங்க வந்து இஎன்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர், நோஸ், த்ரோட். ஃபர்ஸ்ட் இயர் காதுல. ஓட்டைட்டிஸ் மீடியா. ஓகே. ஸோ உங்க இயர்ல வரக்கூடிய இதுல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நோஸ். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கோல்ட் கிளைமேட்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இல்ல ஐஸ் எல்லாம் சாப்பிட்டா சைனஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகே. அப்படியே மூக்கு அடைச்சிச்சு, காது அடைச்சிச்சு அப்படிலாம் இருக்கும்ல. சைனூசைட்டிஸ். ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன் தான். சைனசைட்டிஸ். ஃபேரஞ்சைட்டிஸ் தொண்டையில, டான்சில்ஸ் நமக்கு அந்த உள்நாக்கு சொல்றோம்ல, அங்க வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன். ஸோ இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம். ஸோ ஒட்டைட்டிஸ், சைனசைட்டிஸ், ஃபேரஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ், அப்புறம் நம்ம லங்ஸ்ல வரக்கூடிய அந்த பிராங்கியல் டியூப்ல பிராங்கைட்டிஸ், நிமோனியா. ஸோ இங்க எல்லாமே நம்ம அசித்ரோமைசின் யூஸ் பண்றோம். நீங்க நல்லா வந்து ஒரு இஎன்டி ஒரு காது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காது பார்த்தீங்கன்னா அது ஓட்டைட்டிஸ் மீடியா. நோஸ் ஞாபகம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சைனசைட்டிஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டான்சில் உள்ள உள்நாக்கு இருக்குல்ல, ஸோ அங்க இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு. அப்ப டான்சிலைட்டிஸ். அதுக்கப்புறம் நம்ம நிமோனியா, பிராங்கைட்டிஸ்க்கு லங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்க அசித்ரோமைசினோட யூசஸ். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. அசித்ரோமைசின் நம்ம எப்பலாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ நமக்கு வந்து நமக்கு எச்சலே முழுங்க முடியல. அந்த அளவுக்கு தொண்டையில புண்ணு வந்துருச்சு. தொண்டை வலிக்குது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அசித்ரோமைசின் தான் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ரீசன் ஆச்சுன்னா, நம்ம எடுத்த உடனே சரியாயிடும். ஆனாலும் சரியே ஆகல. நம்ம அசித்ரோமைசின் போட்டும் சரியாகல. இட் மே பி டியூ டூ வைரஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளோட ஸ்பூட்டம் நம்மள கலெக்ட் பண்ணி அது என்ன வைரஸ்ன்னு பார்த்து அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம மருந்து குடுக்க போறோம். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய அசித்ரோமைசின் யூசஸ். ஸோ இது இஎன்டி சம்மந்தமா. அடுத்து 2 டி இருக்கு. ஒண்ணு டைபாய்டு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். 2 டி என்ன சொன்னேன்? டைபாய்டு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். அடுத்து இது இல்லாம we can use for the chlamydial infection, chancroid, legionnaires இது எல்லாமே drug of choiceல யூஸ் பண்றோம். ஓகே. இது எல்லாமே உங்க அசித்ரோமைசினோட யூசஸ் தான். ஸோ அசித்ரோமைசினோட யூசஸ்க்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே த்ரோட் பெயின் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தொண்டை வலி, சளி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா தொண்டை வலி இருக்கிறது போல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? அசித்ரோமைசின் தான் யூஸ் பண்றோம். இப்போ கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து அசித்ரோமைசின் தான் யூஸ் பண்ணோம். ரைட்டுங்களா? ஸோ அசித்ரோமைசினுக்கு நம்ம ஜஸ்ட் இஎன்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர், நோஸ், த்ரோட். ஸோ இயர்ல ஒட்டைட்டிஸ் மீடியா, நோஸ் பக்கம் நம்ம சைனசைட்டிஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் த்ரோட்டுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஃபேரஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வாங்க. நம்ம நிமோனியா, அதுக்கப்புறம் பிராங்கைட்டிஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி. அடுத்து டி. 2 டி வரும். டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், டைபாய்டு. அடுத்து சாய்ஸ்ல சிஹெச் வருது பாருங்க. சிஹெச் எதுக்கு வரும்? சான்க்ராய்டு. ஓகே. அந்த மாதிரி அதான் அந்த ஞாபகம். கிளாமைடல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அசித்ரோமைசினோட யூசஸ். நெக்ஸ்ட் ஏடிஆர். நம்ம எரித்ரோமைசின் ஏடிஆர் பார்த்தோம்ல, அதே எரித்ரோமைசின் ஏடிஆரே நம்ம அசித்ரோமைசின் ஏடிஆருக்கு சொல்ல போறோம். இதுல கொஞ்சம் உங்களுக்கு ஜிஐ டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அசித்ரோமைசின்ல எரித்ரோமைசின்ல பார்த்தது நமக்கு அசித்ரோமைசின்லயும் இருக்க போகுது. ஸோ அசித்ரோமைசின் அப்படின்றது நம்ம ஓரலா டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிரப் மாரியும் குடுக்க போறோம். ஐவி இன்ஜெக்ஷன்ஸ்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆயின்மெண்ட்ஸாவும் இருக்கு. ஓகே. ஓரல் நம்ம இயர்ல போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ராப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா ஃபார்முலேஷன்ஸும் உங்களுக்கு அசித்ரோமைசின்ல இருக்கு. அசித்ரோமைசின் நம்ம எடுத்துக்க போறது ஒன்ஸ் டெய்லி எடுத்துக்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம்? பிஃபோர் ஃபுட். ஸோ ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் பிஃபோரா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரக் ஃபுல்லா ரேப்பிடா அப்சார்ப்ஷன் ஆகும். ஃபுட் டஸ் நாட் இன்டர்ஃபியர் வித் யுவர் அப்சார்ப்ஷன். ஸோ ஃபுட்டால உங்களோட ட்ரக் அப்சார்ப்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? பிஃபோர் ஃபுட். ஃபுட் சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோராவே நம்ம எடுத்துக்க போறோம். ஒன்ஸ் டெய்லி எடுத்தாலே போதும் உங்க அசித்ரோமைசின். ஸோ அசித்ரோமைசினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், யூசஸ் மற்றும் ஏடிஆர் தெளிவா பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எரித்ரோமைசினும் புரிஞ்சு போச்சு, அசித்ரோமைசினும் புரிஞ்சு போச்சு. ஸோ இப்பயே கண்டினியூஷனா இன்னும் 2 உங்களுக்கு மேக்ரோலைட்ஸ் சொல்லிக் கொடுத்துறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரே கண்டினியூட்டியோட முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ வேற என்ன இருக்குன்னா ராக்சித்ரோமைசின். ராக்சித்ரோமைசினை பத்தி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? அது ஆசிட் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லாங் ஆக்டிங்கா இருக்கும். அப்புறம் பெட்டர் அப்சார்ப்ஷன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் டிஷ்யூ பெனட்ரேட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு பெனட்ரேட் ஆகி போகக்கூடியது தன்மை இருக்கு. மோர் பொட்டன்ட். ஓகே. ஸோ லெஜிரலாக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய மோர் பொட்டன்ட் நேச்சர் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசத்தை வந்து இன்ஹிபிட்டே பண்ணாது. ஸோ 2 ட்ரக்கோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுட் இன்ட்ராக்ஷனே ஆகவே ஆகாது. சரி ஃபுட்ன்னு சொல்றேன். ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகாது. நம்ம மத்த ட்ரக்கோட சேர்ந்து எடுத்தாலும் என்ன ஆகும்? ட்ரக் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஆகாது. ஸோ 30 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட் குடுக்கறதால என்ன ஆகும் உங்களுக்கு? ரேபிட் அப்சார்ப்ஷன் ஆகும். ஓகே. அதனால நம்ம என்ன பண்றோம்? 30 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டே குடுக்குறோம். ஸோ த ஆல்டர்னேட்டிவ் டு எரித்ரோமைசின். எரித்ரோமைசினுக்கு ஆல்டர்னேட்டிவா குடுக்கக்கூடியது தான் உங்களுடைய ராக்சித்ரோமைசின் அப்படின்றது.
ஓரல் டென்டல் ப்ரொசீஜர்ல நம்ம இத யூஸ் பண்றோம். ஸோ இந்த ராக்சித்ரோமைசின வந்து நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்ம அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ராக்சித்ரோமைசின் பார்க்கும்போது கூட அடிஷனலா பார்த்துக்கலாம். கிளாரித்ரோமைசின். ஸோ இந்த கிளாரித்ரோமைசின் ஆஸ் இஸ் ஸ்டேபிள் லாங் ஆக்டிங், பெட்டர் அப்சார்ப்ஷன் இதுலயுமே அது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ இன் அடிஷன் டு தட் இதெல்லாம் நான் எங்க சொன்னேன் எக்ஸ்பேண்டட் ஸ்பெக்ட்ரம்ல வரும். இது அசித்ரோவும், கிளாரித்ரோவும். அப்ப இதுக்கு இதுக்கு வேற எதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா எரித்ரோமைசின்ல இருக்க எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா ஆக்ட் ஆகும். அலாங் வித் தட் வேற என்னலாம் வரும்? MAC, மைக்கோபாக்டீரியம் லெப்ரையே, H. பைலோரி. ஸோ H. பைலோரி வயிறு அசிடிட்டிலாம் வருது பார்த்தீங்களா? அப்ப ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமென் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெப்டிக் அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்ட கிளாரித்ரோமைசின் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஏடிபிக்கல் மயோபாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் வி ஆர் யூசிங் திஸ் கிளாரித்ரோமைசின். ஸோ ஓகே. இந்த கிளாரித்ரோமைசின்ல என்னன்னா, இட் வில் இன்ஹிபிட் யுவர் ஹெபாட்டிக் மெட்டபாலிசம். இந்த கிளாரித்ரோமைசினோட ஸ்ட்ரக்சரும், எரித்ரோமைசின் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாரி இருக்கும். கிளாரித்ரோமைசின் ஸ்ட்ரக்சரும், எரித்ரோமைசின் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாரி இருக்கும். அதனால அது எப்படி மத்தவங்களோட ட்ரக் இன்டராக்ஷன அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதோ, அதே மாரி இதுவே என்ன பண்ணும்? அதர் ட்ரக்கோட மெட்டபாலிசத்த அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால மத்த ட்ரக்கோட சேர்ந்து குடுக்கும்போது ட்ரக் இன்டராக்ஷன் நடக்கும். கிளாரித்ரோமைசினும் எக்ஸ்பென்சிவான ட்ரக். ஸ்ட்ரக்சரலி இட் இஸ் சிமிலர் டூ எரித்ரோமைசின். சிமிலரா இருக்கும் எரித்ரோமைசினோட ஸ்ட்ரக்சரோடயே. சரிங்களா? ஸோ இப்ப நீங்க படிக்கும்போது இந்த மாரி 4த்த கம்பேர் பண்ணி படிங்க. படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். இது எல்லாமே மேக்ரோலைட்ஸ் சரிங்களா? ஸோ எரித்ரோமைசின் சொல்லும்போது எரித்ரோமைசின் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட் லெவல், GIல அப்சார்ப்ஷன் புவரா இருக்கு. ஸ்பெக்ட்ரமும் கம்மியா இருக்கு. ஷார்ட் ஆக்டிங்கா இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 2, 3, 4 முறை டோஸ் குடுக்குறோம். என்சைம் இன்ஹிபிட் பண்ணுது. அதனால என்ன ஆகும்? ட்ரக் இன்டராக்ஷன். இந்த என்சைம் இன்ஹிபிட்டர் அப்படின்ற வேக்சின் வேற எங்க வரும்? கிளாரித்ரோமைசின்ல வரும். சரிங்களா? அதனால ட்ரக் இன்டராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ராக்சித்ரோமைசின் பார்க்கும்போது நீங்க யோசிச்சு எழுதுங்க. எல்லாமே நான் சொல்ல போறதில்ல. இப்ப ராக்சித்ரோமைசின்ல என்ன சொல்லப் போறோம்? இங்க ஆசிட் லெவல், இங்க அப்ப ஆசிட் ஸ்டேபிள். புவர் அப்சார்ப்ஷன் இங்க என்ன ஆகும்? ரேபிட் அப்சார்ப்ஷன் ஆகுது. ஸ்பெக்ட்ரம் மாறுமா? மாறாது. எரித்ரோமைசின்ல இருக்க அதே ஸ்பெக்ட்ரம் தான் ராக்சித்ரோமைசின்ல இருக்க போகுது. ஸோ என்சைம் இன்ஹிபிட் பண்ணுதா? என்சைம் இன்ஹிபிட் பண்ண போறதில்ல. ஸோ ஃப்ரீ ஆஃப் ட்ரக் இன்டராக்ஷன். அசித்ரோமைசினுக்கும் அதேதான் சொல்லப் போறோம். இதுல மெயினா என்ன ஆகும்? எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம். எக்ஸ்பேண்டட் வேற எதுக்கெல்லாம் ஆக்ட் ஆகுது அகைன்ஸ்டான்னு சொன்னேன்ல. அத நீங்க ஞாபகம் வச்சு அத எழுதுங்க. ஸோ இந்த ட்ரக்க மெயினா ஒன்ஸ் டெய்லி குடுக்கலாம். கிளாரித்ரோமைசின் இதுக்கும் எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. H. பைலோரி, H. பைலோரி ட்ரிபிள் ட்ரக் ட்ரீட்மெண்ட்ல நம்ம இத யூஸ் பண்றோம். ஸோ இதுவும் எரித்ரோமைசினுக்கும் ஸ்ட்ரக்சர் சிமிலரா இருக்கதால இதுலயுமே என்ன ஆகும்? ட்ரக் இன்டராக்ஷன், என்சைம் இன்ஹிபிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி படிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.